வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி 3ஆம் வகுப்பு 2ஆம் பாடம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பாடத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். பாடத்திற்கு செல்வதற்கு முன்பு அப்பாடத்தில் உள்ள சில கடினமான சொற்களை காண்போம். ஒற்றுமை ஓ இட் ரு மை ஒற்றுமை. போட்டி போ இட் டி போட்டி. விலங்குகள் வி லா இங் கு கா இல் விலங்குகள். உயர்ந்தவர் உ யா இர் இந்த் தா வா இர் உயர்ந்தவர். தாழ்ந்தவர் தா இல் இந்த் தா வா இர் தாழ்ந்தவர். வேட்டைக்காரர்கள் வே இட் டை இக் கா ரா இர் கா இல் வேட்டைக்காரர்கள். மனிதர்கள் மா நீ தா இர் கா இல் மனிதர்கள். இப்போ நம்ம பாடத்திற்குள் போகலாமா? பாடத்தின் தலைப்பு என்ன? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நாம் ஒற்றுமையை பற்றி தான் இன்றைக்கி நாம் படிக்க போகிறோம். இது காட்டுக்குள்ள விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு விவாதம். அதை தான் நம்ம இன்றைக்கி கதையாக படிக்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது. ஒரு காட்டுக்குள்ள மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் நடுவில் ஒரு விவாதம் நடக்குது. மரங்கள் சொல்லுது, நாங்கள் தான் எல்லோருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம். ஆகவே உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு மரம் சொல்லுது. உங்களை விட நாங்கள் தான் அதிகமாக எல்லாத்துக்குமே பயன்படுறோம், அதனால் நாங்கள் உயர்ந்தவங்கன்னு மரம் சொல்லுது. விலங்குகள் சொல்லுது, எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்க்கிறீர்கள், ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு விலங்குகள் சொல்லுது. விலங்குகள் இருக்கங்காட்டி தான் மரம்லாம் பாதுகாப்பாக வளருது, அதனால் நாங்கள் தான் உயர்ந்தவங்கன்னு விலங்குகள் சொல்லுது. யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்திடுவோமா அப்படின்னு ஒரு மரம் சொல்லுது. யார் உயர்ந்தவங்கன்னு இப்படியே பேசியிருந்தா தெரியுமா, ஒரு போட்டி வச்சு பார்க்கலான்னு மரம் சொல்லுது. நாங்கள் தயார், என்ன போட்டி சொல்லுங்கள் அப்படின்னு விலங்குகள் கேட்குது. அதுக்கு மரம் சொல்லுது, ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும். மரங்கள் என்ன சொல்லுது, ஒரு மாதத்துக்கு நீங்கள் இந்த காட்டை விட்டு வெளியே போய் இருக்கணும், இந்த காட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ விலங்குகள் சரி, இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம்னு விலங்குகள் சொல்லுது. எல்லாரும் காட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி சென்றனர். எல்லாரும் ஒரு பாலைவனத்துக்கு வந்துட்டாங்க. மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சியே இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கிறதே. மான் சொல்லுது, பாலைவனம்னா எப்படி இருக்கும், மரம் இருக்காது, நிழலுக்கு தண்ணீர் கிடைக்காது, ரொம்ப வெப்பமாக இருக்கும். அப்போ மான் சொல்லுது, மரங்கள் இல்லாமல் நிழலே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு மான் சொல்லுது. முயல் சொல்லுது, எனக்கு எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையேன்னு முயல் சொல்லுது. திடீரென ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடினர். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் திடீர்னு வேட்டைக்காரங்க பாலைவனத்துக்குள்ளே வந்துடுறாங்க. வந்து விலங்குகளை வேட்டையாடுறாங்க. ஐயோ, நாங்கள் எப்படி தப்பிப்பது? சிங்கம் சொல்லுது, ஐயோ நாங்களாம் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி சிங்கம்
இந்நேரம் மரங்கள் இருந்தால் நம்ம தப்பிச்சிருக்கலாம், மரங்களுக்கு நடுவில் போய் நம்ம ஒளிஞ்சிருக்கலாம், இப்படியே புதர்களுக்கு இடையில போய் ஒளிஞ்சிருக்கலாம். ஆனால் பாலைவனத்தில் எதுக்குமே வழி இல்லையேன்னு விலங்குகள் கவலைப்படுறாங்க. வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிய விலங்குகளை தூக்கி சென்றனர். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேட்டையாடின விலங்கெல்லாம் ஒரு இதில் வலையில் போட்டு கட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க. மீதி விலங்குகள் ஒன்று கூடினர். நாம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு, மீண்டும் காட்டிற்கு செல்வோம் என்று முடிவெடுத்தனர். நமக்கு பாதுகாப்பே காடு தான், நம்ம அதை விட்டு வந்தது நம்ம தப்பு தான், நம்ம திருப்பியும் நம்ம பாதுகாப்பான காட்டுக்கே போயிடலான்னு முடிவெடுக்கிறாங்க. விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர். அதே சமயம் காட்டுக்குள் என்ன நடக்குது, விலங்குகள் இல்லாதவங்க மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, விலங்குகள் இல்லாதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இல்லாத நேரத்தில் டக்குன்னு போய் நம்ம என்ன பண்ணிடலாம், மரத்தில் வெட்டி நாம் எடுத்துக்கலான்ட்டு மனிதர்கள் காட்டுக்குள்ளே புகுந்து மரத்தில் வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வெட்டிய மரங்களை எடுத்து சென்றனர். அவங்கள வெட்டின மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன. விலங்குகளில் காட்டுக்குள்ளே வரையில் மரங்களை பாதி வெட்டிய நிலையில் இருக்குது. அதை பார்த்தோன்னே விலங்குகள்லாம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மரங்களே உங்களுக்கு என்னவாயிற்று அப்படின்னு சிங்கம் கேட்குது. அதுக்கு மரம் சொல்லுது, நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர் அப்படின்னு மரம் சொல்லுது. எங்கே சில நண்பர்களை காணோம். இன்னொரு மரம் கேட்குது, எங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர்த்த காணோம், நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்கன்னு கேட்குது. அதுக்கு மான் சொல்லுது, பாலைவனத்தில் இருந்தபோது எங்களுள் சிலரை வேட்டையாடி சென்று விட்டனர்னு அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் சொல்கிறாங்க. அதுக்கு மான் சொல்லுது, எங்களுக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு எல்லாம் காட்டில் தான் கிடைக்கிறது அப்படின்னு மான் சொல்லுது. விலங்குகளுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். அவங்க காட்டுக்குள்ள மரங்களோட நிழலில் தான் வசிப்பாங்க. அப்போ அது கூட அங்கே இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டங்காட்டி அது மான் சொல்லுது, எங்களுக்கு எல்லாமே இங்கே தான் கிடைக்கிது அப்படின்னு மான் சொல்லுது. அதுக்கு மரம் சொல்லுது, ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு. மரம் என்ன சொல்லுது, ஆமாம் நீங்கள் இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா விலங்குகள் இருந்தால் மனிதர்கள் காட்டுக்குள்ளே வரக்கு பயந்துட்டு வரமாட்டாங்க. அப்போ மரங்களும் நல்லா வளரலாம். அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு மரம் சொல்லுது. இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, அனைவரும் சமமானவர்களே, எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒருத்தர் எல்லோரும் தனியாக வாழ்ந்துட முடியாது. எல்லோரும் ஒருத்தவங்களை சார்ந்து தான் வாழ முடியும். இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம அப்பா அம்மாவை சார்ந்து தான் நாம் வாழ்கிறோம். அப்போது ஒருத்தவங்களை சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். யாருமே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்றது கிடையாது. எல்லோரும் சேர்ந்துருந்தால் தான் நமக்கு பலமே. அதனால் நாம் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க பார்க்காம எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம் என்பது இந்த பாடத்துடைய கருத்து. நீதி கருத்து பாருங்கள், ஒற்றுமையே வெல்லும். சரி குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு புரிந்ததா? இந்த பாடத்தில் வரக்கூடிய பயிற்சிகளை காண்போம். எந்த மரத்திலிருந்து என்ன பொருள் பொருத்துவோமா? எந்த மரத்தில் நமக்கு என்ன பொருள் கிடைக்கிதுன்னு நாம் பொருத்தணும். ஏற்கனவே இங்கே ஒன்று பொருத்திருக்காங்க, டயருக்கும் சவுக்கு மரத்துக்கும் பொருத்திட்டாங்க. இப்போ பாருங்கள், பனை நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? பனை வெள்ளமெல்லாம் பனை மரம். கயிறு இதெல்லாம் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கிது? தென்னை மரத்தினுடைய இதுலேருந்து கிடைக்கிது. மரத்தில் டேபிள் சேர் இதெல்லாம் செய்கிறோம். அதெல்லாம் மற்ற மரங்கள், வேப்ப மரம் இந்த மாதிரி மற்ற மரங்களில் நமக்கு அறுக்கும்போது அதுலேருந்து நமக்கு பயன்படுது. அடுத்தது பாருங்கள், புதிர்களை படித்து விடையை கண்டறிக. அதாவது அதோடைய விடை இங்கே பிக்சராக கொடுத்துட்டாங்க. நாம் அதையே புதிரை படிச்சுட்டு பொருத்தணும். காட்டின் அரசன் ஆவான், நெருப்பு போன்ற கண்கள் உடையவன், முழக்கமிடுவான், அவன் யார்? அது யார்? காட்டோட அரசன் யார்? சிங்கம். என் உடம்பில் புள்ளிகள் உண்டு, நான் துள்ளி துள்ளி ஓடுவேன், நான் யார்? புள்ளிமான். அடுத்தது, வேர் பிடித்து வளர்ந்திடுவேன்,
தண்ணீரை உறிஞ்சிடுவேன், மழை பெற உதவிடுவேன். நான் யார்? மரம். இது போல் விடைகளை பொருத்தணும். அடுத்தது, குழுவில் சேராததை வட்டமிடுக. மயில், கிளி, புறா, புலி, கோழி. இதில் எது சேராதது? மயில், கிளி, புறா, கோழி இதெல்லாம் பறவைகள் இனத்தை சேர்ந்தது. புலி மட்டும் விலங்கு. அப்போ அதை நாம் வட்டமிட்டு காட்டணும். அடுத்தது பாருங்கள், ஆறு, ஏரி, குளம், மலை, குட்டை. மற்றதெல்லாம் நீர்நிலைகள், மலை மட்டும் வேறு. அப்போ அதையும் வட்டமிட்டு காட்டணும். தாயம், பல்லாங்குழி, ஐந்தாங்கல், சதுரங்கம், மட்டை பந்து. தாயம், பல்லாங்குழி, ஐந்தாங்கல், சதுரங்கம் இதெல்லாம் ஒரே விளையாட்டு, நம்ம வீட்டுக்குள்ள வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். மட்டைப்பந்துன்றது கிரிக்கெட்டு. அப்போ அது வேறு. வெண்மை, கருமை, மென்மை, பசுமை, செம்மை. இதில் எது நிறங்களை குறிக்காது? செம்மை. சரி, வெண்மை, கருமை, மென்மை, பசுமை, செம்மை. மென்மைனா சாஃப்டாக இருக்கிறது. அப்போ அது இதில் சேராது. அப்போ அதை வட்டமிட்டு காட்டணும். அடுத்தது பாருங்கள், கத்தரி, வெண்டை, தக்காளி, தென்னை, மிளகாய். இதில் கத்தரி, வெண்டை, தக்காளி, மிளகாய் இதெல்லாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற காய்கறி வகைகளை சேர்ந்தது. தென்னை மட்டும் மரத்தை சேர்ந்தது. அப்போ அது வேறு. அதை வட்டமிட்டு நாம் காட்டணும். அடுத்தது, சொல் விளையாட்டு. இங்கே இணைச்சி எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் இப்போ பா, லா, இம் பாலம். இப்போ இதை மூணையும் இப்படி சேர்த்து எழுதணும் நம்ம. அடுத்தது பாருங்கள், பா, ரா, இம் பாரம். முதல்ல இது, அடுத்தது நடுவில் இருக்கிற, அப்புறம் மூன்றாவது இருக்குது. மூணையும் இப்படி சேர்த்து எழுதணும். அடுத்தது பா, தா, இம் பாதம். பா, சா, இம் பாசம். இது போல் நாம் சேர்த்து எழுதணும். இந்த பகுதி உங்களுக்கு புரிந்ததாக குழந்தைகளா? அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.